மேடம் வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ, உள்ளேயே சலூன் கடை இருக்கா? பரவாயில்லையே, நான் காலையில பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க தான் ஷேவிங் பண்ணணும் கேட்டீங்க, நான் காலையில பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஷபா, காலையிலயேவா? ஆமாங்க, காலையிலேயே ஷேவ் பண்ணிட்டேன் பாருங்க. சார், ஷேவிங் இல்ல சார், சேவிங், சேமிப்பு. அப்படி தெளிவா சொல்லுங்க. சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்க நகை பேர்ல கடன் கொடுப்பாங்கன்னு போது இருந்துச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியா? எத்தனை பவுன் இருக்கு? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம். விவரமா சொன்னாதானே ஏதாவது செய்ய முடியும். ஒரு பேப்பர் தாங்க. இந்தாங்க. 5 பவுண்ட் தங்க நெக்லஸ். இந்தாங்க. என்னங்க இது? மேடம், தங்க நகை பேரு மேடம். இதை வச்சு நான் என்ன பண்றது? நகைய கொடுங்க சார். என்ன மேடம், தங்க நகை பேர்ல கடன் கொடுப்பாங்கன்னு போர்டு இருந்துச்சு, இப்போ தங்க நகை பேரு தெளிவா எழுதிருக்கேன். பவுனுக்கு 10,000, 50,000 கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை. என்ன மேடம், பேங்க்குக்கு வந்து கஸ்டமர் விரட்டுறீங்க? புரியாம பேசுறீங்க. தங்க நகை கொண்டு வந்தா பவுனுக்கு 10,000 தருவோம். இப்படி பேப்பர்ல எழுதுனா கொடுக்க முடியுமா? போங்க சார். வெளியில போர்டுல இவ்வளவு தெளிவா போடல, தங்க நகை பேர்ல தான் போட்டிருக்கு. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. நான் போக மாட்டேன் மேடம், 50,000 பணம் கொடுங்க. ஓஹோ, இந்தாங்க உங்க தங்க நெக்லஸ், எடுத்துட்டு போங்க. 5 பவுன் தங்க நெக்லஸ் கொடுத்தேன், நீங்க பணமே கொடுக்கல. அதெல்லாம் முடியாது, நீங்க எனக்கு கடன் தாங்க. அப்படியா விஷயம்? இந்தாங்க, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க, நான் பணம் தரேன். மேடம், உங்க நேர்வு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்தாங்க. ஓகே, 50,000 பணம் கொடுத்தாச்சு. இனி மாசம் மாசம் வட்டி கரெக்டா கொடுக்கணும். ஒட்டியா போர்ட்ல அப்படி ஒண்ணுமே இல்லையே, திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. என்னங்க பேப்பர் கொடுத்து ஏமாத்திட்டீங்க. நல்லா பாருங்க, அதுல 50,000 ரூபாய்னு எழுதி கையெழுத்து வாங்கியாச்சு. நீங்க 6 மாசத்துல முழு பணத்தையும் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு தெளிவா போயிட்டுமோ? எனது மொத்தமாவா? நான் கொடுக்காத நெக்லஸுக்கு பணம் கேட்டது தப்புதான், மன்னிச்சிடுங்க. இங்க என்ன மாமா பண்றீங்க? மாணிக்கம், உங்க மாமா ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பர் வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. என்ன மாமா இதெல்லாம்? அக்காக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும்? அது இல்ல மாப்பிள்ள, நான் கடன் வாங்கினா இல்லையா கோரப்பமா இருக்கு. எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு வேலை இருக்கு. இந்த பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க மாமாக்கு தெளிவா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மாமா, அக்கா வேண்டனா மாறி கடைசியா ஆண்டவனே உங்களை தள்ளி வைக்க ஒருத்தர் அனுப்பிட்டாரு. வாடா மாப்பிள்ள, இப்போ நான் தெளிவா தெளிஞ்சுட்டேன், வீட்டுக்கு போலாம்.